நிகிதா வணக்கம். வாரத்தினுடைய முதல் வேலை நாளான இன்று தங்கத்தின் விலை என்பது உயர்வுடன் தொடங்கியிருக்கின்றது. தங்கம் விலை உயர்வு என்பது செய்திதான் நாம் தொடர்ச்சியாக அதிகமாக பார்த்து வருகின்றோம். தங்கம் விலை குறைந்திருக்கிறது என்பதை விட தங்கம் விலை உயர்ந்து கொண்டே போகின்றது என்ற செய்திதான் அதிகமாக வெளியாகி கொண்டிருக்கின்றது. இது தங்கம் வாங்கக்கூடியவர்கள், நகை பிரியர்கள் மத்தியில் தொடர்ந்து அதிர்ச்சி தரக்கூடிய செய்தியாகவே பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து தங்கம் விலை உயர்ந்து கொண்டே வரக்கூடிய காரணத்தால் சாமானியர்களுக்கு தங்கம் எட்டாக்கனியாக மாறி வரக்கூடிய நிலை உறுதியாக அதிகரித்துக் கொண்டே வருகின்றது. அந்த வகையில் இன்றைய நாளில் தங்கத்தின் விலை என்பது ஒரு சவரனுக்கு 280 ரூபாய் உயர்ந்து 63,840 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. இது 22 கேரட் ஆபரண தங்கம் 35 ரூபாய் கிராமுக்கு உயர்ந்து 7,980 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. வெள்ளியின் விலையில் எந்தவித மாற்றம் இல்லை. வெள்ளியின் விலை பொறுத்தவரையில் அவ்வப்போது பெரிய அளவில் மாற்றம் இல்லாமல் திடீரென்று 1 ரூபாய் உயர்வதும் குறைவதுமாகவே தொடர்ந்து வருகின்றது. அந்த வகையில் இன்றைய நாளில் வெள்ளியின் விலையில் எந்தவித மாற்றமும் இல்லாமல் 107 ரூபாய் 1 கிராம் வெள்ளி என்பது விற்பனையாகின்றது. இப்படியாக தங்கத்தின் விலை என்பது அதிரடியாக தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் விலை உயர்ந்து 64,000 ரூபாயை நெருங்கி இருக்கின்றது. இன்னும் 2-3 நாட்கள் சென்றால் 64,000 ரூபாயை கடந்துவிடும் என்ற நிலைதான் காணப்படுகிறது. ஒரு சவரன் 63,840 ரூபாய் என்றால் ஒரு சவரன் நகையாக வாங்க வேண்டும் என்றால் 66,000 முதல் 7,000 67,000 வரை கூட செலவாகலாம். ஜிஎஸ்டி கூடுதல் இது போன்ற வரி, செய்கூலி சேதாரம் உள்ளிட்டவை சேர்த்து 65,000 மேல் ரூபாய் எடுத்து சென்றால் மட்டும்தான் ஒரு சவரன் நகையாக நாம் வாங்கக்கூடிய நிலையானது ஏற்பட்டிருக்கிறது. இந்த தங்கம் விலை உயர்வுக்கு பல்வேறு சர்வதேச காரணங்கள் சொல்லப்பட்டாலும் கூட மிக முக்கியமான காரணமாக பார்க்கப்படக்கூடியது அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு தொடர்ந்து வீழ்ச்சியடைந்து கொண்டே வருவதால் தங்கம் விலை என்பது உயர்ந்து கொண்டே வருவதாக சொல்லப்படுகிறது. என்றால் தங்கத்தின் விலை பொறுத்தவரையில் சர்வதேச அளவில் அமெரிக்க டாலர் மூலமாக தான் இது மதிப்பிடப்படுகிறது. அதன் அடிப்படையில் தங்கம் இந்தியாவில் இறக்குமதி செய்யப்படும் போது அதை வாங்கக்கூடிய வகையில் அதற்கு அமெரிக்க டாலர் மதிப்பில் தான் நாம் பணம் கொடுத்து அந்த தங்கத்தை இறக்குமதி செய்யக்கூடிய தங்கத்தை வாங்க வேண்டும். அப்படி இருக்கக்கூடிய காரணத்தால் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு தொடர்ந்து வீழ்ச்சியடைந்து கொண்டே வருவதால் தங்கத்தின் மீதான விலை அதிகரித்துக் கொண்டே வருவதற்கு மிக முக்கியமான காரணமாக பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் தான் எப்போது அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு என்பது உயரக்கூடிய சமயத்தில் தான் தங்கத்தின் மீதான விலை என்பது குறைவதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. இப்போதைய சூழ்நிலையில் அது சாத்தியம் என்பது மிக மிக குறைவு என்பதால் வருகின்ற நாட்கள் வரை தங்கத்தின் விலை என்பது தொடர்ந்து உயர்ந்து கொண்டேதான் போகும் என்று கூறப்படுகிறது. ஒட்டுமொத்தமாக இந்த ஆண்டு இறுதி அல்லது அடுத்த ஆண்டு மத்தியக்குள்ளாக ஒரு சவரன் தங்கம் என்று 1 லட்சம் ரூபாய் வரை வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை என்றே நிபுணர்கள் கூறுகின்றனர். நிகிதா.